ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் 2 டாபிக் முடிச்சிருக்கேன். அதாவது இன்ட்ரோடக்ஷனும் மேனோமெட்ரியும் வந்து முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஓஎம்மில் வந்து என்ன முடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் அதை பற்றி வந்து முடிச்சிட்டேன். சரிங்களா, அதுலேயும் கொஞ்சம் வந்து மிச்சம் இருக்குது. சரி, நம்ம வந்து இவ்வளோ வந்து நடத்திருக்கோமே, இது ரிலேட்டடாக வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் இயரில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நெட்டில் வந்து தேடி பார்த்தேங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, எஸ்எஸ்சி ஜேஇயில் வந்து கிட்டத்தட்ட வந்து 20 கொஸ்டினுக்கு பக்கமாக வந்து நான் நடத்தின டாப்பிக்லேருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2024 2023 டோட்டலாக வந்து எல்லா பேட்சஸ்லையும் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட வந்து 20 கொஸ்டினுக்கு மேலே வந்து கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. சரி, இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் நான் எங்கே நடத்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த செக்ஷனாக வந்து அமைய போகுது. இன்னும் 3 டாபிக் முடிச்சுட்டா அடுத்து இதை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, நான் வந்து ஃபர்தராக வந்து திருமணம் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் வேணும். இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வேணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன். சூஸ் த கரெக்ட் மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் ஆஃப் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு வந்து தந்துட்டு 4 இது வந்து தந்துருக்காங்க. சரிங்களா, இந்த 4 இதையும் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் ப்ரெஷரோட கரெக்டான ரிலேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எங்கே வந்து தந்துருக்கோம், இங்கே பாருங்களேன். absolute pressure is equal to ATM pressure plus gauge pressure. ஸோ வந்து இதில் பாருங்கள், அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஏடிஎம் ப்ரெஷரு ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். ஸோ வந்து இதுதான் வந்து ஆன்சர். ஆல்ரெடி டிக் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நான் சொல்லியிருக்கிறது வந்து வந்திருக்கு. சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஆன் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் த மெட்டீரியல்ஸ் ஒபே ஹூஸ் லாஸ் ஸ்டில் அப்படின்னு வந்து சொல்லி வந்து 4 இது வந்து தந்திருக்காங்க. அப்போ வீல்டு பாயிண்ட் ஆஃப் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸாக, எலாஸ்டிக் லிமிட்டாக, லோயர் வீல்டு பாயிண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஹூக்ஸ் லாவை பற்றி சொல்லும்போது இங்கே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, வித்தின் எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு. அதாவது வந்து O to A to B இதுக்குள்ளே தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான மீனிங். சரிங்களா, இது வந்து ஷார்ட்ஸில் போட்டது, டீட்டெயில்டாக போட்ட வீடியோவிலையும் வந்து சொல்லியிருப்பேன். ஹூக்ஸ் லாவை பற்றி சொல்லும்போது இந்த எலாஸ்டிக் லிமிட்டை பற்றி வந்து சொல்லியிருப்பேன். சரிங்களா, ஸோ வந்து இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எலாஸ்டிக் லிமிட். அடுத்து which pressure indicate the difference between the atmosphere pressure and the absolute pressure அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து யோசிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அண்ட் த அப்சல்யூட் ப்ரெஷர். அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து இங்கே இருக்குது, அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து இங்கே இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் கேஜ் ப்ரெஷர், நெகட்டிவ் கேஜ் ப்ரெஷர், இல்லைனா வந்து வேக்கம் ப்ரெஷர். அப்போ வந்து ஆன்சரில் நெகட்டிவ் கேஜ் ப்ரெஷர் கிடையாது, கேஜ் ப்ரெஷருக்கு நீங்கள் வந்து அதை டிக் பண்ணிடக்கூடாது. வேக்கம் ப்ரெஷருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து டிக் பண்ணணும். ஏன்னா வந்து நெகட்டிவ் கேஜ் ப்ரெஷருக்கு இன்னொரு பேர் வந்து வேக்கம் ப்ரெஷர். சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா gas pressure is measured at any point in a fluid which is non-moving அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக், ஏன்னா வந்து ஸ்டாட்டிக்காகவே இருக்குல்ல. இது ஆக்சுவலி நான் நடத்தலை இன்னும், இருந்தாலும் வந்து இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் சிம்பிளாகுது. ஸோ வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா எந்த ப்ரெஷர் மெஷர்மெண்ட் கேஜெட் வந்து கிராவிட்டி பேஸ்டு வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை ஃபுல்லாக நடத்திட்டு தான் பார்க்கணும் ஆக்சுவலி, ஆனால் வந்து இதுக்கு வந்து மேனோமீட்டர் தான் வந்து ஆன்சர். சரிங்களா, ஸோ வந்து இந்த 2 கொஸ்டினும் நான் நடத்தலை, இருந்தாலும் வந்து கெஸ் பண்ண முடியும், அதனால் வந்து இதை வந்துட்டு எடுத்தேன். த அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சேம், அதே கொஸ்டின் மேலே பார்ப்போம்ல, அதே கொஸ்டினை வந்து இதில் வந்து கேட்டிருக்காங்க. கேஜ் ப்ரெஷர் ப்ளஸ் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படியே மாற்றி வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து இங்கே வந்து தந்துருக்காங்க, ரிலேட்டட் பேராமீட்டர்ஸ் வந்து இங்கே வந்து தந்துருக்காங்க. டென்சிட்டினா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படிங்கிறதான் வந்து டென்சிட்டி. சரிங்களா, இதை வந்து எப்படி வந்து இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஸ்பெசிஃபிக் வால்யூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/டென்சிட்டி அப்படிங்கிறது தான் வந்து ஃபார்முலா. சரிங்களா, ஸோ வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா இதை வந்து அப்படியே வந்து தலையில போட்டு பாருங்களேன், அப்போ வந்து டென்சிட்டி வந்து மேலே போயிடும், கீழே வந்து 1 வந்து வந்துடும். ஸோ வந்து இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா,
அடுத்து இதை வச்சே வந்து இது பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 4 வந்து 2 இடத்துல வந்து இருக்கு. ஸோ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டி இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பல்க் மாடுலஸ் தான் வந்து ஆன்சரு. ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து ஆன்சரு. இதை இன்னும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் பார்க்கல, எஸ்ஓஎம்மில் வந்து பார்த்துட்டோம். ஸோ வந்து இதை பற்றி வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வந்து பேசலாம், சரிங்களா? ஸோ வந்து அடுத்து வந்து கினமேட்டிக் விஸ்காசிட்டி இதுக்கு வந்து சென்டிஸ்டோக் தான் வந்து ஆன்சர். எங்கே சொல்லியிருக்கோம் நம்ம கினமேட்டிக் விஸ்காசிட்டியை பற்றி? இங்கே பாருங்களேன். அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து இங்கே தந்திருக்காங்க. ரிலேட்டட் பாராமீட்டர்ஸ் வந்து இங்கே வந்து தந்திருக்காங்க. டென்சிட்டிக்கு பார்த்திங்கன்னா வந்து என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் வால்யூம் தான் வந்து வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், டென்சிட்டிக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/டென்சிட்டி தான் வந்து இதை வந்து அப்படியே வந்து திருப்பி போட்டு பாருங்கள். ரெசிப்ரோக்கல்னால் வந்து தலைகீழி தானே, தலைகீழாக வந்து போட்டு பாருங்கள். இது வந்து மேலே போயிடும். மேலே போயிடுச்சுன்னா அப்போ வந்து ஆன்சர் வந்து டென்சிட்டி மட்டும் தானே வரும். ஸோ வந்து அதை தான் வந்து இங்கே தந்துருக்காங்க. கொஞ்சம் நம்ம சுற்றி விட்டுருக்காங்களாமா. அடுத்து வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டி இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இதை பற்றி நம்ம வந்து இன்னும் பார்ப்போம் ஃபியூச்சரில், சரிங்களா? கைனமெட்டிக் விஸ்காசிட்டிக்கு வந்து சென்டிஸ்டோக் தான் வந்து ஆன்சர். சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்து தந்துருக்காங்க. ஆக்சுவலி நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்து தந்துருக்கணும், அது வந்து என்னன்னு தெரியல. ஸோ வந்து இதுதான் வந்து ஆன்சர். ஸோ வந்து 1க்கு வந்து 4, 2க்கு வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா 1, 3க்கு வந்து சென்டிஸ்டோக்கு 2, 4க்கு வந்து 3. ஸோ வந்து இதுதான் வந்து ஆன்சர், சரிங்களா? அடுத்து பாருங்கள், மேட்ச் த காலம் ஏ வித் காலம் பி. இதில் வந்து பார்த்திங்கன்னா காலம் ஏல வந்து ஃப்ளூயிட்ஸ் தந்துட்டாங்க, காலம் பியில் வந்து அதோடைய தன்மையை பற்றி வந்து சொல்லிட்டாங்க. நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ்னால் வந்து என்னன்னா ஃப்ளூயிடு ஒபே நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி, அதானே நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸு. இதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ரியல் ஃப்ளூயிட்ஸ்னால் ஃப்ளூயிடு ஹேவிங் விஸ்காசிட்டி, சரிங்களா? ஐடியல் ஃப்ளூயிடுனா ஃப்ளூயிட் இஸ் இன்கம்ப்ரசிபிள் அண்ட் நான் விஸ்கஸ். இதுதான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்த டாப்பிக்கு. ஸோ வந்து என்னோடய வீடியோவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ வந்து இதுக்கு செட் ஆகிற மாதிரி வந்து எது வந்து இருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். 1க்கு வந்து 2, 2க்கு வந்து 3, 3க்கு வந்து 1. இதுதான் வந்து ஆன்சர், சரிங்களா? ஸோ வந்து த வேல்யூ ஆஃப் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இன் பாவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபஸ்ட் வேல்யூ. ஸோ வந்து இதில் வந்து என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் வந்து ஆன்சர், சரிங்களா? பார்த்திங்கன்னா த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் கிவன் பை அப்படின்னு வந்து தந்திருக்காங்க. ஸோ வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், என்ன போட்டிருக்கேன், யூனிட் கிடையாது. ரிலேட்டிவ் டென்சிட்டி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு யூனிட் கிடையாது. அப்போது யூனிட்டே இல்லாத இதுக்கு வந்து எப்படி வந்து உங்களால் டைமென்ஷனல் ஃபார்முலாவை வந்து இது பண்ண முடியும்? நீங்கள் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அது மாதிரி ஏதாவது எழுதுனா தானே இந்த இதை வந்து கொண்டுட்டு வர முடியும். அப்போ வந்து எல்லாத்தையும் முட்டை இருக்க, அதை தான் வந்து ஆன்சர். அதை வந்து நீங்கள் வந்து முட்டை போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா த பிஹேவியர் ஆஃப் மெட்டீரியல் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லோடிங். லோடு ஆட் பண்ணும்போது அந்த மெட்டீரியலோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை வந்து கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி டயக்ராம் வந்து எந்த டயக்ராம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ வந்து இந்த 3ம் பார்த்திங்கன்னா வந்து இருக்கு, அயன் கார்பன் டயக்ராம் இருக்குது. இந்த 3ம் வந்து இருக்குது. ஆனால் வந்து லோடு அப்ளை பண்ணும்போது வந்து சேஞ்ச் ஆகணும்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் தான். டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்னால் வந்து ஒன்றும் இல்லைங்க. அது வந்து எலாஸ்டிக்காக இருக்கும்போது எப்படி இருக்கும், டிஃபார்ம் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும், அப்பர் வீல்டு பாயிண்டில் எப்படி இருக்கும், லோயர் வீல்டு பாயிண்டில் வந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தோட இதோட இருக்கும்போது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து இது பண்ணுறது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் தான். நம்ம வந்து மைல்டு ஸ்டீலுக்கு வந்து பார்த்துக்குவோம். பார்க்காதவங்க என் சேனலில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா எந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது கம்பர்சிபிலிட்டிக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம், பல்க் மாடுலஸோட ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து வந்து ஆன் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் இந்த மெட்டீரியல் ஒபே ஹூக்ஸ் ஸ்டில் எது வரைக்கும் வந்து ஒபே ஆகும், எலாஸ்டிக் லிவிங். இதையும் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். இந்த கொஸ்டினில் வந்து பாருங்கள், இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து எந்த லாவில் ப்ரெஷர் வந்து லிக்விட் வந்து வெஸ்ட்டாக இருக்கும்போது எல்லா டைரக்ஷன்லையும் சேமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது 3மே வந்து ஆன்சர் கிடையாது. 4ஆவதாக இங்கே ஆன்சர் இருந்தது. ஆக்சுவலி நான் வந்து எடிட் பண்ணும்போது வந்து ஏதோ சொதப்பிட்டோம் போல். இதுக்கு ஆன்சர் வந்து பாஸ்கல் லா, சரிங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர்.
அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 4 ஆன்சர் வந்து தந்துருக்காங்க. செராமிக் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பிரிட்டில் மெட்டீரியலா? ஆமாம். ஹை கார்பன் மெட்டீரியல் வந்து பிரிட்டில் மெட்டீரியலா? ஆமாம். கேஸ்ட் அயர்ன் வந்து பிரிட்டில் மெட்டீரியலா? ஆமாம். நாட் எக்ஸாம்பிள் ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல்னால் வந்து அலுமினியம். ஓகேவா? ஏன்னா அலுமினியம் வந்து டக்டைல் மெட்டீரியல். டக்டைல் மெட்டீரியலுங்கிறத விட அதில் வந்து அந்த மெலபிலிட்டிங்கிறது வந்து அதிகமாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். என்னான்னு பார்த்தீங்கன்னா ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்து போட்டிருக்காங்க. அதை ஆக்சுவலி வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்து வரணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ வந்து அதுதான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனோட எஸ்ஐ யூனிட்டு. இதை பற்றி வந்து சொல்லியிருப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா எங்கே இருக்குது சர்ஃபேஸ் டென்ஷன்? எங்கப்பா இதில் இங்கே பாருங்கள், இதோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர். சரிங்களா? நான் வந்து மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டேன், மன்னிச்சிக்கோங்க மக்களே. ஸோ வந்து நியூட்டன் பர் மீட்டர். சரிங்களா? ஸோ வந்து அடுத்து இதை வந்து பார்ப்போம். when pressure is measured above the atmosphere pressure it is termed as அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னப்பா இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸே வந்து ரிப்பீட்டடாக நிறையா வந்துட்டு இருக்குது. அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு மேலே ஒரு ப்ரெஷர் வந்து இதாக இருந்ததுன்னா அதை வந்து கேஜ் ப்ரெஷர், பாசிட்டிவ் கேஜ் ப்ரெஷர் வந்து மோஸ்ட்லி வந்து கேஜ் ப்ரெஷர் தான் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? when the fluid pressure is measured above the absolute zero pressure the measured pressure is known as அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அப்சல்யூட் ஜீரோவுக்கு மேலே இருக்கணும்னா அதுக்கு மேலே உடனடியாக வந்து என்ன இருக்குது, அப்சல்யூட் ப்ரெஷர் தான் வந்துருக்கு. ஸோ வந்து இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? இவங்க கொஸ்டின்ஸ் வந்து நான் நடத்தின 3 டாப்பிக்கில் வந்து வந்திருக்கு. அந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பிட்டேன். மற்றபடி வந்து ஓகே தான் நினைக்குவேன். இல்லை இந்த 2 கொஸ்டின்ஸையும் வந்து விட்டுட்டோம்னா மீதி வந்து கிட்டத்தட்ட வந்து 20 கொஸ்டினுக்கு பக்கமாக நான் நடத்தின டாப்பிக்கில் வந்து லாஸ்ட் 2 வருஷத்தில் வந்து கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வேணும்னா கீழே வந்து கொஸ்டின்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பை. வீடியோவில் மீட் பண்ணலாம்.